வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ரிலேஷனோ இல்லை தெரிஞ்சவங்களோ யாரோ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள பற்றி நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவங்க இப்படி அப்படி அந்த மாதிரி இருக்காங்க, இப்படி இப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து ஒரு கருத்துக்களையோ இல்லை அவங்கள பற்றின ஏதோ ஒரு கருத்துக்களை நம்மக்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறாங்க. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க சொன்னதை வச்சு அவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி நாம் ஜட்ஜ் பண்ணிக்கிறோம். அவங்கள வேறு நம்மளோட கருத்தில் எந்த மாற்றமே கிடையாது. இன்னொருத்தவங்கள்ட்டையும் போய் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் அவங்கள அந்த மாதிரியே நினச்சிக்கிறாங்க. இவங்க இப்படி தான் அப்படின்னு. ஆனால் நமக்கு அவங்கள பற்றின எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது. அவங்களோட கேரக்டர் தெரியாது. அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட என்ன ஊர், அவங்க எப்படி, அவங்க பிஹேவியர் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் இவங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக அதை அப்படியே நம்ம பிடிச்சிட்டு அவங்க இப்படி தான் அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணிக்குவோம். அதை நம்ம மாற்றிக்கவும் தயாராக இருக்க மாட்டோம். நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகாக. நம்ம அந்த மாதிரி ஒருத்தவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, நாம் எல்லாத்தையும் தீர விசாரித்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க, ஒருத்தவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்கள நம்மளை நேசிக்க முடியாது, இல்லை அவங்கள பற்றி நமக்கு நல்ல விஷயங்கள் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தவங்கள பற்றி ஜட்ஜ் பண்ண நாம் யாருங்க? நாம் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்ம தீர யோசித்து ஆலோசித்து தீர விசாரித்து தான் ஒருத்தவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.